ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில், புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில், வெள்ளை வீலி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, வெள்ளை வீலி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு, பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி, கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வேட்டினை, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வேட்டினை, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து ஏலோரெம்பவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பவாய். ஆண்டாள் நாச்சியார் முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக அறுதியிடுகிறாள். 6வது பாசுரத்திலிருந்து அடுத்த 10 பாசுரங்களில் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். இந்த 10 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு பெண் பிள்ளை ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். அவளது குணத்தினை சொல்லி அவர்களை எழுப்பி நோன்பு நூற்க செல்வதாக தான் அடுத்த 10 பாடல்களை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். இப்பொழுது முதல் வீட்டு பெண்ணை எழுப்புவதற்காக அவள் வீட்டு கதவை தட்டுகிறாள். அவள் வீட்டு வாயில் கதவை தட்டும் பொழுது உள்ளே இருந்து இருக்கக்கூடியதான பெண், ஏண்டி பொழுதே விடியல, அதுக்குள்ள வந்து எழுப்புறையா அப்படி என்று கேட்க, பொழுது விடிந்ததற்கு உண்டான அடையாளங்களை சொல்கிறாள். ஏண்டி நாம 12 மணி வரையிலும் என்னத்துக்கு நோன்பு நூக்க போறோம், எதுக்காக நோன்பு நூக்க போறோம், அதுக்கு உண்டான சந்தேகங்கள்லாம் என்னன்னு கேட்டு பேசிண்டே இருந்தோம். வந்து படுத்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருத்துன்ற. எப்படி இடையே பொழுது விடியும், நீ போ, நம்ம 3 மணிக்கு தானே நோன்பு நூற்கத்துக்கு யமுனை நதிக்கு நீராட செல்ல வேண்டும் என்று சொன்ன. 12 மணிக்கு போனவ 1 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டுறையேடி, இது உனக்கே தகுமா, நீ போ, போய் கிளம்பி போயிட்டு
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வா, எனக்கு தூக்கமா வருதுடி, என்னை விட என்று சொல்கிறாளாம். அதற்கு வெளியில் இருந்து ஆண்டாள் சொல்கிறாள், என்னடி இப்படி சொல்ற, பொழுது விடிஞ்சதுக்கு உண்டான அடையாளங்களை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். புல்லும் சிலம்பினகான், புல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பக்ஷி இனங்களை சொல்லக்கூடியது, பறவைகள். அந்த பறவைகள் எல்லாம் கூக்குரல் இட்டு கூப்பிடுகின்றனதே, பொழுது விடிந்ததற்கான அடையாளமாக கூவுகின்றதே, இது உனது காதில் கேட்கவில்லையா என்று சொல்கிறாளாம். அதாவது பக்ஷிகள் எல்லாம் பொழுது விடிந்தவுடன் இறை தேட புறப்படுவதற்காக ஆண் பறவையாகப்பட்டது கிரீச்சிட்டு ஒளியினை சொல்லி அங்கிருந்து பறந்து சென்று தனது குஞ்சுகளுக்கு இறை தேடி வரும். ஆக அந்த பறவையின் ஒளி உனது காதில் விழவில்லையா என்று சொல்ல, இல்லடி, ஏதாவது ராத்திரி நேரத்துல ஏதாவது கத்தி இருக்கும், அதை நினைச்சு நீ பொழுது விடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்ற, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு என்று சொல்ல, அம்மா பறவைகளுக்கு வேணா நீ ஒரு காரணம் சொல்லிவிட்டாய், இங்கே பார், புல்லரையன் கோவிலுக்கு செல்பவர்கள் எல்லோரும் தனது வெள்ளை விழிச்சங்கு, அதாவது சங்கநாதத்திலிருந்து ஒளி எழுப்பிக் கொண்டு செல்கின்றனரே, அந்த ஒளி கூடவா பேரரவம் உன் காதுல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். புல்லரையன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கருடாழ்வார குறிக்கிறது. இந்த கருடன் இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவின் திருக்கோவிலுக்கு தனது சங்கத்திலிருந்து நாதத்தை எழுப்பிக் கொண்டு அனைவரும் செல்கின்றனரே, இது உன் காதுல கேட்கிறையா? பிள்ளாய் எழுந்து வாடி அம்மா, குழந்தை இப்படி அடம்பிடிக்காத, எழுந்துக்கிறதுக்கு நம்ம இன்னும் மீதி தோழிகள்லாம் எழுப்பி அழைச்சிண்டு நீராட போக வேண்டாமா யமுனைக்கு? உன் ஒருத்தி கிட்டையே நான் இவ்வளவு நேரம் நிற்க முடியுமா என்று ஆண்டாள் எழுப்ப, உள்ளே இருந்து அவள் பதிலே சொல்லவில்லையாம். உடனே அவளுக்கு தோன்றுகிறது, நாம் கிருஷ்ணனுக்காகத்தானே நோன்பு இருக்கிறோம், கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் உள்ள இருப்பவள் அலறி அடித்துக் கொண்டு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வருவாள் இல்லையா? அதனால நம்ம இப்படி சொல்லி பார்ப்போம், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இவன் சொல்றாளாம், அடியே சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அதாவது யசோதை ஒரு முறை என்ன பண்றா, ஒரு வண்டியின் கீழ் நிழலுக்காக குழந்தையை கிடத்தி சென்று கிருஷ்ணனை படுக்க வைத்துவிட்டு தனது வேலையை அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வண்டி, மாட்டு வண்டியின் சக்கரம் ரூபமாக ஒரு அசுரன் வந்து கிருஷ்ணனை வதம் செய்ய பார்க்க, அந்த சக்கர ரூபமாக வந்த அசுரனை ஒரே ஒரு உதை, தனது காலால் ஒரு உதை விட்டு அவனை வீழ்த்துகிறாராம் கிருஷ்ணர். அதை இந்த இடத்தில் ஆண்டாள் சொல்கிறாள், கள்ளச்சகடம் கலக்கழிய. இங்க பாருடி, கிருஷ்ணனை சக்கராயுத ரூபத்துல, அதாவது மாட்டு வண்டி ரூபத்துல அழிக்கிறதுக்காக ஒரு அசுரன் வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் எழுந்து வா, எழுந்து வா, நம்ம போய் கிருஷ்ணனை காப்பாத்தணும், சீக்கிரம் வா வா, அந்த அசுரன் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ணிட போறான் என்று சொல்ல, உள்ளிருக்கவள் பதில் உரைக்கிறாளாம், கலக்கடிய காலோச்சி, அடிப்பொடி பைத்தியக்காரி, அவனதான் என்னைக்கோ எட்டி உதச்சு மோட்சத்துக்கு அனுப்பிட்டானே கிருஷ்ணன், புதுசா இன்னைக்கு என்னமோ சொல்ற மாதிரி வந்து என்னண்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவ பதில் சொல்றா. உடனே ஆண்டாள் நாச்சியார் அடுத்து சொல்றாளாம், வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை என்றா, இந்த இடத்துல வெள்ளத்தரவில் அப்படின்றது அந்த ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடியதான, துயில் கொண்டு இருக்கக்கூடியதான வித்து, அதாவது முதலில் தோன்றிய அந்த வித்து, நமது சனாதன தர்மத்திற்கே நம் எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மகாவிஷ்ணு துயில் அமர்ந்த வித்து. அந்த வித்தை தரிசனம் செய்வதற்காக அவனை தனது மனதிற்குள் பிரார்த்தித்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்த, அதாவது முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயின்றிருக்காளே, அந்த பாம்பனையில் படுத்துக் கொண்டிருக்கின்ற, பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை தரிசிப்பதற்காக அந்த ஹரின்னு சொல்லக்கூடியதான அந்த சப்தம் கூடவா உன் காதில் கேட்கவில்லை என்று சொல்கிறாளாம். அதாவது நாம் காலையில் கண் விழிக்கும் பொழுது சில பொருட்களை பார்க்க வேண்டும். முதலில் நாம் கண் விழிக்கும் பொழுது தாமரை மலர், கண்ணாடி,
கன்னிப்பெண், பசுமாடு கன்றுகளுடன் இவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும். கையை இதுபோல் தேய்த்து விரித்து கொண்டு அருகி 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 அரஹர ஹரிஹி என 9வது வாட்டி சொல்லி நம் உள்ளங்கையை பார்க்க வேண்டுமாம். இந்த உள்ளங்கையில் பெருமாளும் தாயாரும் வாசம் பண்ணுவதாக ஐதீகம். அதுபோல் முனிவர்களும் யோகிகளும் காலையில் விடிந்ததற்கு அடையாளமாக அந்த அரியின் நாமாவளியை சொல்லிக்கொண்டே இதோ கோவிலுக்கு செல்கின்றதே, அது கூட உன் காதுல விழலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். காலங்கார்த்தால நம்ம எழுந்த உடனே ஒரு சில பொருட்களை பார்க்கணும். கண்ணாடி, தாமரை மலர், கன்னி பெண்கள், பசுமாடு கன்றோடு, அது போல நமது உள்ளங்கையை தேய்த்து இப்படி விரித்து கொண்டு அருகி 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 அரஹர ஹரிஹி என்று 9 வாட்டி சொல்லி நம் உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இதில் பெருமாளும் தாயாரும் வாசம் பண்ணுவதாக அர்த்தம். அதுபோல் தரையில் காலை வைக்கும் பொழுது பூமி பிராட்டியே இன்று எல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிராட்டியையும் பிரார்த்தித்துக் கொண்டு நாம் நமது வேலையை துவங்க வேண்டும். அதுபோல் முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரி ஹரி ஹரிஹி என்று சொல்லி கோவிலை நோக்கி நடக்கின்றார்களே, அந்த வெள்ள துயிலில் அமர்ந்த வித்தினை தரிசனம் செய்வதற்காக. அது கூடவா உன் காதில் கேட்கவில்லை, எழுந்து வரக்கூடாதா என்று சொல்ல உள்ளே இருக்கவள், ஆஹா பொழுது விடிந்து விட்டது போல இருக்கு. ஆமாண்டி, நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் இல்லையா, வா நான் எழுந்து வந்து விடுகிறேன். இதோ நாம் போய் நான் கண்ணனை நோக்கி விரதம் இருப்போம் என்று அவள் எழுந்து வர இவளையும் அழைத்து கொண்டு அடுத்த இல்லம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். ஜெம் டிவியோடு இணைந்திருங்கள் நேயர்களே. வணக்கம்.